மேல இருக்க ப்ராபபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஏன்னா அத வச்சு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட பாயிண்ட். சரிங்களா? ஒரு கொஸ்டின் பிடிஎஃப்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும். ஓகேங்களா? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். சரிங்களா? இந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். ஓகே ஓகே. அதே மாதிரி கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சியோட ஃபார்முலா என்னன்னா, இதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சியோட ஃபார்முலா. இது 2வது பாயிண்ட். இது ஓகே 2வது தெரிஞ்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்குன்னா, இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா போட முடியும். அதே மாதிரி 3வது பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறோம்? 3வது பாயிண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இது வந்து என்னது? இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இது வந்து என்னது? குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன். ஓகேங்களா? நான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்ஷன் வேணும்னா எனக்கு கான்செப்ட் தெரிய வேணும். சரியா கண்ணு? அதே மாதிரி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வேணும், இந்த கான்செப்ட் வேணும். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வேணும், எனக்கு இந்த கான்செப்ட் வேணும். இந்த 3 ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி ஃபார்முலா குடுத்துட்டேன். அது இல்லாத இத வச்சு எப்படி வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் நான் இதுக்கும் குடுத்துறேன். ஏன்னா ஒரே கொஸ்டின் எல்லாத்தையும் முடிச்சோம். இத போய் தனித்தனியா பார்க்க வேண்டாம். ஆல்சோ ஃபைண்ட் இ ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். இது எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். பார்த்தலாமாடா? ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே சார். இதே क्वेश्चन எல்லாமே பார்த்தேன். என்ன இதே கொஸ்டின் ஓகேமா. थैंक यू. சொல்றேன் கண்ணு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? செக் வெதர் த பிடிஎஃப் கேக்குறான். பிடிஎஃப்னா என்ன ப்ரூவ் பண்ணனும்? நான் ஆல்ரெடி சொன்னது இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் முடிஞ்சது. சரியாமா? ஓகே சார். ஓகே சார். இப்ப சொல்றேன் கண்ணு என்ன வரும்னு. இன்டெகிரல் இங்க லிமிட் என்ன சொல்லிட்டான்? 0 டு 1 தான் சொல்லிக்கிறான். அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இல்ல. அப்ப என்ன பண்ணணும் இத? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 பிளஸ் 0 டு எது வரைக்கும்? 0 to 1. Very good, very good, very good. அப்ப 1 to infinity. மைனஸ் இன்ஃபினிட்டி. மைனஸ் இன்ஃபினிட்டி எங்க முடிஞ்சது இல்ல. சரிங்களா? அப்ப இதோட வேல்யூ என்னாச்சு? இதனோட வேல்யூ இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். இதனோட வேல்யூ இல்லைன்னா என்ன அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். அப்ப நமக்கு இருக்கிற வேல்யூ யாரு இருக்கா? இவன் மட்டும் தான் இருக்கிறான். இவனோட வேல்யூ என்ன? இங்க இருக்கிற மத்தியா இதுதான் இவனோட வேல்யூ. 6x. சூப்பர்மா, கரெக்ட். அப்ப என்னாச்சு? இன்டெகிரல் 0 to 1 6x into 1 minus x into dx equal to என்ன? 1. கரெக்டாடா? ஓகே சார். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல சார். 6 into minus 5. 6 வேணா வெளியே எடுத்துக்கங்க. சரிங்களா? அவசரப்படாத. 6 வந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன். 6 வெளியே எடுத்துக்கிறேன். இன்டெகிரல் 0 to 1 இந்த x இன்சைடு மல்டிப்ளை பண்ணுங்க. x இன்சைடு மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? x minus x minus x square. அப்ப என்ன ஆச்சுன்னா 6 into இது என்ன இன்டெகிரல் வேல்யூ வரும்? x square by 2 minus x cube by 3. கரெக்டாமா? இன்டெகிரல் வேல்யூ 0 to 1 equal to 1. சூப்பர்மா, வெரி குட், தேங்க் யூ. சரி, இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடலாம். இங்க லோயர் லிமிட் 0, இங்க x இருக்குது, இங்க x இருக்குது. அப்ப 0 போட்டா 0 தான். அதனால லோயர் லிமிட் விட்டுருங்க. அப்ப அப்பர் லிமிட் மட்டும் போட்டு கண்டுபிடிங்க. அப்பர் லிமிட் மட்டும் போட்டா என்ன கிடைக்கும்? 6 1/2 minus 1/3 சார். சூப்பர்மா. அப்ப எல்சிஎம் எடுத்து போட்டீங்கன்னா 6 into 3 minus 2/6 1/6. அப்போ 6 கட் ஆயிரும். இந்த 6 கட் ஆயிரும். 3 minus 2 வந்து 1. அப்போ 1 equal to 1 வந்துச்சு. therefore given f of x is a pdf function. ஓகேங்களா? pdf ஆ கேக்குறேன். yes, the given function is pdf. ஏதாவது டவுட் இருக்குதா கண்ணு? ஓகே சார். 1 இல்லாம வேற ஏதாவது வந்து pdf இல்லையா சார்? இன்னொரு சொல்லுமா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. என்னமா? 1 இல்லாம வேற ஏதாவது வந்து pdf இல்லையா சார்? அப்ப क्वेश्चन தப்பு, நீ போட வேண்டாம். கண்டினியூ பண்ணி போடவே வேண்டாம். क्वेश्चन தப்பு. 1 வந்தாதான் கரெக்ட். இல்ல வேற எது வந்தாலும் நீங்க விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போய்க்கலாம். क्वेश्चन இஸ் ராங். அது ஃபர்தரா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியாமா? ஓகே சார். ஓகே டேக்கன். அடுத்து பார்த்தலாமா? ஓகே சார். சோ அடுத்து என்ன சொல்லிக்கிறேன் அப்படினா, क्वेश्चन திரும்ப இன்சர்ட் பண்றேன். இரண்டாவது क्वेश्चन பாத்தீங்கன்னா சிடிஎஃப் கேக்குறான். சிடிஎஃப் ஆல்ரெடி சொன்னதுதான். என்ன பண்ணனும்? 3 பார்ட்டா டிவைட் ஆகும். ஏன்னா ஒரே ஒரு இன்டர்வல் தான் கொடுத்துக்கறேன். அப்ப 3 பார்ட்டா டிவைட் ஆகும். அந்த இன்டர்வலுக்கு நான் டயகிராம் போட்றேன். அப்ப கொஞ்சம் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. இன்ஃபினிட்டி டு 0 0 டு 1. அந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. ஓகேங்களா? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. ஓகே. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 0 to 1 1 to infinity. சரிங்களா?
அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா f of xங்கிறது ஒண்ணு இல்லடா கண்ணு ஆட் ஆயிட்டு போகும். இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் இருக்குதா இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார்முலா எழுதிக்கணும். கேபிட்டல் f of x equal to இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோக்கு பதிலா இங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸ்னு போடுவாங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ்னு போடுவாங்க, ஜீரோன்னு போட மாட்டாங்க. f of x into dx இதனோட வேலையை ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லிடலாம், அப்ப கேபிட்டல் f of x equal to 0ன்னு போட்டுடலாம். புரியுங்களா? ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கிடையாது, அதனால 0ன்னு போட்டுடலாம். சரிடா கண்ணு? ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல சார். அடுத்தது என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு என்னன்னா அடுத்தது ஜீரோல வந்துருச்சுதா எக்ஸ், அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஜீரோல இருந்து வரணும். சரிங்களா? அப்போ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. அடுத்தது என்ன நடக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஓகே சார். அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னா அடுத்த இன்டர்வல் கொஞ்சம் மூவ் ஆகும். அடுத்த இன்டர்வல்ல இந்த ஜீரோல இருந்து வரும். அப்ப f of x என்ன நடக்கும் பாத்துக்குங்க. இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி வராதனால என்ன பண்ணுவோம் 0 to x எழுதிக்குவோம். சரிங்களா? 0 to x எடுக்கணும். அதாவது இன்டர்வல் என்ன பண்ணுவீங்கன்னா x 0 less than or equal to x அப்படின்னு ஒரு கேஸ் எடுக்கிறோம். 0 less than or equal to xங்கற ஒரு கேஸ். சரிங்களா? அதாவது மீனிங் என்னன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இந்த மாதிரி ஐடியால அப்ப என்ன மீனிங்னா 0ல இருந்து x வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்ப 0ல இருந்து x என்ன கிடைக்கும்னா நமக்கு மேல இருக்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். மேல இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன? இதான் நமக்கு மேல இருக்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் 1 - x. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கணும். அப்ப அதனுடைய டெரிவேட்டிவ் இன்டெகிரலோட ஃபார்முலா எழுதணும். அப்ப என்னன்னா 6x into 1 - x into dx. கரெக்டாடா? ஓகே சார். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் 0னால நம்ம அது 0 ஆட் பண்ணி போடணும். ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் என்னக்குதோ அதை ஆட் பண்ணி எழுதணும். அதான் நம்மளோட மீனிங். அப்ப இதை பண்ணியாச்சு. அப்ப என்ன ஆகும் இதனோட ரிசல்ட் 6 கான்ஸ்டன்ட். அப்ப இன்டெகிரல் 0 to x என்ன கிடைக்கும்? x உள்ள கொண்டு போய்ட்டா x - x² into dx. கரெக்ட்டா என்ன? ஓகே சார். அதை சிம்பிளிஃபை பண்ணிருங்க அவ்வளவுதான். 6 into x² - x³ லிமிட் 0 to x. 0 போட்டா வரும். இங்க வந்து x/2 இங்க வந்து x/3 இருக்குது. 0 போட்டா 0 தான். x மட்டும் போடுங்க. அப்ப திரும்ப என்ன வரும்? இதே தான் வரும். அப்ப என்ன கிடைக்கும்? 6 into 1 x². 1 வராது. மேல லிமிட் வந்து 1 ஆ இருந்தா வரும். மேல லிமிட் 1 இல்ல. x இங்க பாருங்க லிமிட் வந்து x. அது x தான் வரும். சரிங்களா? அப்ப x² divided by x³. இப்போ என்ன பண்ணுவீங்க? LCM எடுத்துடுங்க. அப்ப LCM எடுத்து என்ன நடக்கும்? 6 LCM 3x² - சூப்பர், வெரி குட். 3x² - 2x³ கரெக்ட்டுங்களா? 2x³. அப்ப 6 6 கட் ஆயிரும். நம்மளுடைய ஃபங்க்ஷன் எங்க 0 less than or equal to x ஓட கேஸுக்கு என்ன ஐடியா? f of x அதாவது less than 1. இதனோட மீனிங் என்ன? less than 1. f of x equal to 3x² - 2x³. எனக்கு டவுட் இருக்குதாமா? இல்ல சார். அப்ப அடுத்த கேஸ் என்ன நம்மளோட ஐடியா? x greater than or equal to 1. இதுதான் நம்மளோட குவாட்ரேட்டிக் ஃப்ரீக்வென்சி. அப்ப எப்படி எழுதுவீங்க? f of x வந்து என்ன ஆகும்? இது ஃபுல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணனும்? டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஓட வேல்யூ என்ன? 0. கரெக்ட்டுங்களா? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஓட வேல்யூ என்ன? 0 பிளஸ் இன்டெகிரல் 0 டு எது வரைக்கும் எழுதணும்? 0 டு 1 ன்னு எழுதணும். ஏன்னா ஈக்குவல் கொடுத்துட்டானா ஈக்குவல் கொடுத்தா 1 ன்னு எழுதிரும். 0 டு 1க்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் எழுத போறீங்க? நம்ம அந்த ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்களா? அந்த ஃபங்க்ஷன் எழுதிருவீங்க. சரிங்களா? ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதை எழுதிருங்க. என்ன இருக்குது நம்ம கையில? இதுல இருந்து நம்மளுக்கு 6x கரெக்டாமா? கரெக்டாங்க? 6x into 1 minus x. ஓகே. அப்ப இன்டெகிரல் 1 to infinity இதனோட வேல்யூ 0. அப்ப இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்ப இதுக்கு மட்டும் நீங்க இன்டெகிரல் கண்டுபிடிப்பீங்க. அப்ப இதனோட இன்டெகிரேஷன் உங்களுக்கு தெரியுமா? இதனோட இன்டெகிரேஷன் ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இது CDF ன்னு அப்ப சாரி PDF ன்னு அப்ப இதனோட வேல்யூ 1 ன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அதனோட என்ட்ரி என்ன பண்ணிடலாம்? கேபிட்டல் f of x equal to 1 on the interval x greater than or equal to 1. சரிங்களா? அப்ப இங்க x கேபிட்டல் f of x எழுதிக்கங்க. x கேபிட்டல் f of x. x 0 னா x 0 போட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? அது எழுதிடலாம். அந்த இது டேபிள் போடாம நம்ம இது கூட எழுதிக்கலாம். அந்த இன்டர்வல் ஃபார்மட்ல சொல்லுவாங்க அந்த இதுல எழுதிக்கலாம். சரிங்களா? எப்படி எழுதுவீங்க? That means
capital F of x x less than 0 1 less than 0 less than or equal to x less than 1 and 1 x greater than or equal to 1. So இதனோட வேல்யூ ஓகே சார் 0 இதனோட வேல்யூ 1 இதனோட வேல்யூ என்ன கிடைச்சது 3x squared minus 2x வந்தது கரெக்டாமா? ஆமா சார் அவ்வளவுதான் கண்ணு. இதுதான் ரெண்டாவது கொஸ்டினோட ஐடியா. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல சார் இல்ல இல்ல சரி, இப்ப அதனோட மூணாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாமா? அப்படி கொஸ்டின் இன்சர்ட் பண்ணிட்டே வரேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். மூணாவது கொஸ்டினோட ஐடியாவுக்கு வந்துடுறேன். மூணாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்கிறத பார்த்துடலாம். இதான் மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், சரிங்களா? இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடலாம். இங்க வரைக்கும் இதுதான் மூணாவது கொஸ்டின். அப்ப இது மூணாவது கொஸ்டினுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னா இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி தெரியும், இது வந்து 0 தெரியும், இது வந்து 1ன்னு தெரியும், இது வந்து பிளஸ் இன்ஃபினிட்டின்னு தெரியும். நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா அவன் 1 வந்து என்ன கொடுத்துக்கிறான் ஃபர்ஸ்ட் ஒன்னு x less than or equal to 1/2ன்ட்டான். அப்ப 1/2 எங்க இருக்கும்? இங்க தான் 1/2 இருக்கும். கரெக்டாமா? இதுதான் 1/2 ஓட வேல்யூ. ஆமா சார் இப்போ 1/2 வந்து டெசிமலா மாத்துங்க 0.5வா? 1/2 டெசிமலா மாத்துனா 0.5 கரெக்ட்டுங்களா? அதே 2/3 டெசிமலா மாத்துங்க. 2/3 ஓட டெசிமல் வேல்யூ என்னடாங்கன்னு? 2/3 ஓட டெசிமல் 2/3 0.66 0.67 வச்சுங்களேன். 0.67 அப்படின்னா மீனிங் என்ன? அதோட இன்டர்வல் இங்க இருக்கும் கரெக்ட்டுங்களா? 0.67. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா என்ன? இல்ல சார் சரி, இப்போ இந்த கண்டிஷன் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், ஆல்ரெடி இன்டர்செக்ஷன் தெரியும் கரெக்ட்டுங்களா? p of x less than or equal to given x ஓகே 1/3 அது 1/3 எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? அது அந்த டயகிராம் போட முடியும். ஒரே நிமிஷம் அழைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி போட்டுறேன். ஓகே, இங்க 0, இங்க வந்து 0.5, இங்க 0.67. இங்க என்ன கொடுக்குறான்? 1/3ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறான். 1/3 எங்கடா இருக்குங்கன்னு? 1/3 0.33 5.5 முன்னாடி இருக்கு சார். அப்ப இது வந்து 0.33ன்னு வரும். இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார் சரி, இப்போ நீங்க சொல்லுங்க ஃபார்முலா என்னன்னு எழுதுறேன், அதுக்கப்புறம் இந்த இன்டர்வல் எங்க வரும் சொல்லிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. அது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், மத்தபடி எதுவும் இல்ல, சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன? ஓகே சார் இதுக்கு ஃபார்முலா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ரியல் லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஈக்குவல் டு p of x less than or equal to 1/2 கரெக்ட்டுங்களா? இன்டர்செக்ஷன் p of x அதாவது 1/3 எது? 1/3 less than or equal to x less than or equal to 2/3. ஓகேங்களா? ஓகே சார் டிவைடட் பை என்ன கிடைக்கும்? அந்த டினாமினேட்டர் என்ன இருக்குது? இதான டினாமினேட்டர் இருக்குது. அப்ப அது கிடைக்கும் p of 1/3 less than or equal to x less than or equal to 2/3. சரி எடுங்க. ஓகே சார் இப்ப சொல்லுங்க மேல இருக்கிறதுக்கு எது காமன்? 0 to 1/2 0.5 0.5 நல்லா பாத்துக்கு. இந்த பார்ட் மட்டும் தான் காமன். ரெண்டுக்கு இன்டர்செக்ட் என்னது? இது மட்டும் தான் காமன் கரெக்ட்டுங்களா? நான் டிரா பண்ற பாருங்க, இந்த பார்ட் மட்டும் தான் காமன் கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த பார்ட்டோ ஏன்னா பிட்வீன் டேட்டா அங்க பாருங்க 0 கிடையாது, இதுக்கு 0 கிடையாது. அப்ப 0 கிடையாதுன்னா இந்த பார்ட் மட்டும் தான் நம்மளுக்கு காமன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? அப்ப இந்த பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதுதான் நம்மளுடைய இன்டர்செக்ஷன் அது பார்ட். புரியல சார். அது எப்படி அந்த பார்ட் மட்டும் காமன் சார்? இங்க எழுதி பாருங்க, நான் தான் இங்க டிரா பண்ணிக்கல. இங்க பாருங்க மேல இருக்கு, இது இந்த பார்ட் இருக்குல்ல, இது எங்க இருந்து எது வரைக்கும் வரும்? 0 to 0.5. நல்லா பாத்துங்க, அது எது வரைக்கும் வரும்? 0 to 0.5 கரெக்ட்டுங்களா? இது 0, இது 0.5. எதுக்கு? x less than or equal to 1/2க்கு. புரிஞ்சுதா கண்ணா? இது வரைக்கும் புரிஞ்சுதுன்னா சொல்லுங்க, அடுத்து மூவ் பண்றேன். புரிஞ்சுது சார். இதுதான் x less than or equal to 1/2 ஓட வேல்யூ. அடுத்து கீழ இருக்குது சொல்லுங்க. கீழ இருக்குது பாத்தீங்கன்னா கீழ இருக்கிற டிரா பண்ற பாருங்க. இங்க 0 இருக்குது, இங்க 0.5 இருக்குது, இங்க வந்து 0.67 இருக்குது, இங்க 0.3 இருக்குது கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இது யாருக்கு போடுறேன்? கீழ இருக்கிறவங்களுக்கு டிரா பண்றேன். நல்லா பாத்தீங்க, கீழ இருக்கிற மாதிரி எவனுக்கு டிரா பண்றேன். அப்ப அவனோட பாயிண்ட் எது வருது? நல்லா எக்ஸாக்ட்டா சொல்லுங்க அவனோட பாயிண்ட்.
அவனோட பாயிண்ட் வந்து ரெட் கலர் 0.33 ல இருந்து 0.67 வருது சார். அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இன்டர்செக்ஷன்ங்கிறது என்னது? ரெண்டுக்கு காமனா இருக்கிறது. அப்ப இங்க 0.3 எங்க இருக்குது? இங்க தானே 0.3 இருக்குது. கரெக்ட்டுங்களா? இதுக்கு பாத்தீங்கன்னா இங்க 0.3 இருக்குது. இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு. அப்ப ரெண்டுக்கு காமன் என்ன? ரெண்டுக்கு காமனா வர்றது எது? 0.33 to 0.5. இப்ப புரிஞ்சுதா? இல்ல டவுட் இருக்குதா? இல்ல சார், புரிஞ்சுது சார். அவ்வளவுதான். அப்ப 2ஆ கட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த பார்ட் காமன்? அதுதான் ஒரே டயகிராம் சொல்லிட்டேன். இந்த பார்ட் தான் நம்மளுக்கு காமன். கரெக்ட்டுங்களா? அப்ப நியூமரேட்டர்ல என்ன வரும்? ஆமா இந்த சார். பார்ட்டோட இன்டகிரேஷன். ஃபங்ஷன் எல்லாம் சேம் தான். இந்த பார்ட்டோட இன்டகிரேஷன் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். எதுக்கு? நியூமரேட்டருக்கு. டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும்? டினாமினேட்டர்ல அவன் என்ன குடுத்துக்கிறானோ அதுக்கு கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர்ல எதான குடுத்துக்கிறான்? அப்ப இதுக்கு வந்து ஃபங்ஷன் இருக்குதா? ஏன்னா 0 to 1க்கு நம்மளுக்கு ஃபங்ஷன் இருக்குது. 0 to 1க்கு என்ன ஃபங்ஷன்? இங்க இருந்து இதுக்கு வந்து ஃபங்ஷன் குடுத்துக்கிறான். என்ன ஃபங்ஷன்? f of x equal to 6x into 1 minus x. அப்ப 0ல இருந்து எது எடுத்தாலும் இதுதான் நம்மளுக்கு ஃபங்ஷன். சரிங்களா? 0ல இருந்து 1 வரைக்கும் வந்துச்சுன்னா இதுதான் ஃபங்ஷன். அப்ப இது ரெண்டுக்குமே சேம் ஃபங்ஷன் தான். பட் இன்டர்வல் மாறுது. புரியுதாமா? புரியுது சார். ஓகே. அப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனியா போடலாமா? அப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன ஆகும்? இன்டெக்ரல். இது நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் பாத்துங்க. கொஞ்சம் பொறுமையா பாருங்க. புரியலனாலும் கேட்டுங்க. 1/3 to 1/2. ஓகேங்களா? f of x. f of x என்ன? 6 into x 1 minus x into dx. கீழ டினாமினேட்டர்ல என்ன இன்டர்வலோ அதே இன்டர்வல் எழுதிக்கிங்க. ஏன்னா அந்த இன்டர்வல் வந்து 0 பாயிண்ட் தான் இருக்குது. 1 வரைக்கும் அது இருக்குது. அப்போ 1/3 to 2/3. 1/3 to 2/3. என்ன கிடைக்குது? 6x. 6x into 1 minus x into dx. ரெண்டு சேம் ஃபங்க்ஷன் தான். பட் இன்டகிரண்ட் வேல்யூ வந்து நமக்கு வேற கிடைக்கும். இன்டகிரல் வேல்யூ வந்து நமக்கு வேற கிடைக்கும். இது வரைக்கும் எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுவாங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இன்டகிரேஷனுக்கு போயிடலாம். இது வரைக்கும் எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்ல சார். இல்ல. ஓகே. அப்ப மூவ் பண்ணலாமா ஸ்டெப்? ஓகே சார். அப்ப ரெண்டு பக்கம் 6 இருக்குது. கான்ஸ்டன்ட் டேம். ரெண்டு பக்கம் 6 இருக்கனால கட் பண்ணிக்கலாம். வேரியபிளுக்கு கட் பண்ணிடுறது. ரெண்டு கான்ஸ்டன்ட் டேம் இருந்தா கட் பண்ணா வேரியபிள் வந்து இன்டகிரேஷன் ஆயிடும். அது வேரியபிளுக்கு கட் பண்ணிடாத. நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் இன்டகிரல் தான். பட் லிமிட் மட்டும் மாறும். அப்ப இத நீங்க ஆல்ரெடி போட்டதுதான். x உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? x²/2 minus x³/3. அதே தான் டினாமினேட்டர். பட் லிமிட் என்னங்க? 1/3 to 1/2 டிவைடட் பை சேம் ஐடியா தான். பட் லிமிட் மட்டும் 1/3 to 2/3 ன்னு வரும். கரெக்ட்டாமா? x²/2 minus x³/3 1/3 to 2/3. 1/3 to 2/3. This are function. சரியாமா? இது சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஓகே சார். சொல்லுங்க. எல்சிஎம் எடுத்துறாங்க. எல்சிஎம் எடுத்துட்டா ஈஸியா இருக்கும். எல்சிஎம் எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? 2x². சாரி 3x². 3x². 3x² minus 2x². 2x³ 1/3 1/2. அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும்? அந்த 6 வந்து கீழே 6 வரும். இங்க வர 6 இங்க வர 6 கட் ஆயிரும். கரெக்ட்டா? இங்க வர 6 இங்க வர 6 கட் ஆயிரும். அதனால 6 விட்டுட்டேன். இங்கே 3x² minus 2x³ லிமிட் பாத்தீங்கன்னா 1/3 to 2/3. 1/3 to 2/3. ஓகேவாமா? ஓகே சார். அப்ப அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. 1 போட்டா 3/4. 3/4 minus 2/8. 2/8 மைனஸ் என்ன கிடைக்கும்? 1/3 போடுவீங்களா? அப்ப 3/9 minus 2/27. இதான் நியூமரேட்டரோட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? இது நியூமரேட்டர் வேல்யூ. டினாமினேட்டரோட வேல்யூ என்னவோ? டிவைடட் பை டினாமினேட்டர். டினாமினேட்டர் சேம் ஐடியா. என்ன கிடைக்கும்? எல்லாமே 3 ன்னு வருது. அப்ப 3 அப்பர் லிமிட் 2². 2² 4 ஆயிரும். அப்ப 2² 4/9 minus 2 into 2³ வந்து 8. 8/27. இது ஃபர்ஸ்ட் லோயர் லிமிட்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் சேம் இங்க எழுதிக்கிறீங்களா? இது இந்த பாயிண்ட். இந்த பாயிண்டோட வேல்யூ. ஓகே சார். இது சம்திங் இன்னும் மிஸ்டேக் இருக்குது. ஓகே. இத இங்க எழுதிக்கிறோம்ல. இது என்ன? ஒரே நிமிஷம் இருங்க. மேல போய் பாத்துக்கிறேன். 1/3. அப்ப 3 into கரெக்ட் தான். 3 divided by 9 minus 2 divided by 27. இத மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாங்க. நீங்க கால்குலேட்டர்ல அப்படியே போடுங்க. கால்குலேட்டர் போட்டு அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்?
அப்படியே பிராக்கெட் ஓகே ஓப்பன் பண்ணி சார். அப்படியே போடுங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். சரிங்களா? இதுக்கு தனியா ஒரு பிராக்கெட்டு, இதுக்கு தனியா ஒரு பிராக்கெட்டு. அப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துரும். அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க கால்குலேட்டர் டெசிமல் வேல்யூக்குள்ள நீங்க கஷ்டமா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணா கால்குலேட்டர் தானே. டைரக்ட்டா நீங்க டெசிமல் வேல்யூ 0.5 இத வந்து 0.33ன்னு வச்சுக்கோங்க. அதே மாரி இத வந்து 0.3 இத வந்து 0.67 வச்சுக்கோங்க. அப்ப ஒரே பாட்ல முடிஞ்சிரும். ஓகே சார். 0.67 வச்சீங்கன்னா ஒரே பாட்ல கடகடன்னு முடிஞ்சிரும். சரிங்களா? ஓகே சார். கால்குலேட்டர் மட்டும் புடிச்சு கம்ப்ளீட் பண்ணி சொல்றேன் எனக்கு ரிசல்ட் என்ன வருது. போட முடியுதா கண்ணு? ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் சார். 0.4ன்னு 48. வருதா? அப்ராக்ஸிமேட்டா போட்டுருக்கீங்க. அப்ராக்ஸிமேட்ன்னு போட்டுங்க. ஏன்னா டெசிமல் வரும். அதனால அப்ராக்ஸிமேட்டா போட்டுங்க. டெசிமல் வரும்போது எப்பயுமே எக்ஸாக்ட்டா வந்தா பரவால்ல. இல்ல அப்ராக்ஸிமேட்டோட வேல்யூ தான் எழுதியிருப்பீங்க. பார்த்துங்க. சரிங்களா? இத P of x less than or equal to 2 given 1/3 less than or equal to x less than or equal to 2/3 இதனோட ஆன்சர். எனர்ஜி டவுட் இருந்தா சொல்றாங்க. எக்ஸ்பிளைன் ஓகே பண்ணி சார். அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாமா? அடுத்த ஸ்டெப் பண்ணுங்க சார். அடுத்த ஸ்டெப் ஃபோர்த் ஒன் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. என்ன கேட்டுக்கிறான்? கேபிட்டல் எஃப் ஆஃப் 0.5ன்ட்டான். நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? ஒரு ஃபங்க்ஷன் எழுதி பின்பு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். சரியாம்மா? இதானே எழுதிக்கிறோம். ஆமா சார். அப்ப 3x ஸ்கொயர் மைனஸ் 2. அப்ப x ஈக்குவல் டு 0.5ன்னு போடு. x ஈக்குவல் டு 0.5 எங்க இருக்கும்? இந்த இன்டர்வல்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? x ஈக்குவல் டு 0.5 இந்த இன்டர்வல்ல இருக்கும். அப்ப இதனோட ஃபங்ஷன் அப்ளை பண்ணி போடுங்க. அப்ப என்ன நடக்கும்? f of 0.5 தானே? அப்ப f of 0.5 ஈக்குவல் டு 3 இன்டு 0.5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு 0.5 ஹோல் கியூப். அப்ப என்னோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு சொல்றாங்க? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இந்த ப்ராப்ளம். எழுத முடியுதா? போட்டுட்டு போடுங்க கால்குலேட்டர் கிடைக்கும் போட்டுக்கலாம். பாயிண்ட் 625 சார். அவ்வளவா வருது. 0.5ன்னு குடுத்துருக்காங்க. எப்படி வந்து சொல்லுங்க? இத ஃபர்ஸ்ட் பாத்தீங்க கால்குலேட்டர் போட முடியலையா? 3 இன்டு 0.25 இது. மைனஸ் 2 இன்டு 0.125 இது. என்ன வருது இப்ப போடுங்க. இது 3 இன்டு அதே 0.5 வேல்யூ தான் சார் வருது. என்னம்மா? என்ன ஆன்சர் ரகன? நான் 2 மல்டிப்ளை பண்ணாம விட்டேன் சார். கொஞ்சம் பார்த்து 0.15. போடுறதுங்க. கொஞ்சம் பார்த்து போடுங்க. 0.5 வருது சார். அதே மாரி 0.5. அதேதான். இந்த இடத்துல 0.4ன்னு சொன்னீங்கல்ல. அப்ப அது ஏன் 0.4ன்னு ஆயிடுச்சுன்னு மட்டும் செக் பண்ணி பாருங்க. 0.5 தான் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு போட முடியலைன்னா என்னன்னு சொல்லுங்க. நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துல 0.5 தான் ஓகே சார். இல்ல சார் அங்க 0.49 வருது சார். டெசிமல் ப்ராப்ளம் இருக்கு. 4.9 போட்டுக்கோ. 4.9 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. 0.45க்கு மேல வந்தா ஒண்ணு ஆட் பண்ணிக்கோணும்.
ஓகே சார். இந்த 5ன்னு வந்தோனே இங்க என்ன பண்ணிக்கணும்? இது நீ விடுறேன்னா, இது விடும்போது இது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே 4, சார். 9 வந்து விட்டுறாதீங்க. சப்போஸ் 4, 2ன்னா 4, 2ன்னே எழுதிக்கங்க. தப்பு கிடையாது. 4, 2 வருதுன்னா 4, 2ன்னு எழுதிங்க. 4, 9, 8ன்னு வருதுன்னா, அந்த 8 வேணா இங்க ஆட் பண்ணிக்கங்க. இந்த 1 வரும். அப்ப 10ன்னாவும் 10ங்கிறது இங்க ஆட் பண்ணிக்க. அப்ப 0.5ன்னு ஆயிடும். சரிங்களா? ஓகே சார். டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல டவுட் இல்லையா? இல்ல சார். சூப்பர்மா. ஸோ இதுதான் மெயின் ஐடியா. சார் இ ஆஃப் எக்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் சார். இன்னொரு சொல்லுமா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வருது. ஓ! ஆமாண்ணா. இ நம்ம ஆஃப் எக்ஸ் ஸ்டாண்டர்ட். ஆமாமாமாமாமா. வெரி குட், வெரி குட். நான் வந்து உங்க அந்த மெட்டீரியல் வச்சு அப்படியே கம்ப்ளீட் பண்ணேன். வெரி குட். சரி இஎஃப்எக்ஸ் பார்த்தலாமா? சூப்பர்மா. தேங்க் யூ. இஎஃப்எக்ஸ் பார்த்தலாமாடா கண்ணு? ஓகே சார். இஎஃப்எக்ஸ் என்னன்னா, ஓகே சார். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். கரெக்டாடா கண்ணு? நம்மளோட லிமிட் எது வரைக்கும் இருக்குது? 0 ஆ to 1 இருக்குது. 0 to 1 எழுதிக்கங்க. x இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? 6 இன்டு 1 மைனஸ் எக்ஸ். கரெக்ட்டுங்களா? 6 இன்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். கரெக்டாடா? 6ங்கிறத வெளிய ஆ எடுத்துடலாமா? கரெக்ட் சார். ஓகே. 6 வெளிய எடுத்துருங்க. அப்ப 6 இன்டு இன்டெக்ரல் 0 to 1 x உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. x உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? x மைனஸ் x ஸ்கொயர்ட் x ஸ்கொயர்ட்னு வரும். கரெக்ட்டுங்களா? x மைனஸ் x ஸ்கொயர்ட் இன்டு dxன்னு வரும். கரெக்ட்டாமா? ஓகே சார். ஓகே. ஆல்ரெடி நான் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு பாத்தியா? அதான் பார்த்தேன். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு இங்க ஒரு எக்ஸ் இருக்கும்ல? அத விட்டுட்டேன் பாருங்க. இங்க ஒரு எக்ஸ் இருக்கிறத விட்டுட்டேன் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு. எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இது எக்ஸ் கியூப்னு ஆயிருக்கும். கரெக்ட்டாமா? அந்த மிஸ்டேக் ஆயிருக்கு. செக் பண்ணிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? ஓகே சார். எக்ஸ்ன்னு இருக்குது. அப்ப நான் அந்த எக்ஸ் விட்டுட்டேன் பாருங்க. இ ஆஃப் எக்ஸ்க்கு ஒரு எக்ஸ் வரும். 2 எக்ஸ் இருக்குது. கரெக்ட்டாமா? அப்ப எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்ப என்னாச்சு? 6 ஓகே சார். என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் பை 4 லிமிட் என்ன? 0 to 1. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? 6 ஆ கரெக்ட். அப்ப 12 எல்சிஎம் எடுத்துக்கங்க. 4x கியூப் மைனஸ் 3x பவர் 4. இது கட் பண்ணா 2. கரெக்டாமா? ஆ கரெக்ட் சார். அப்ப என்னாச்சு? 1/2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டா 4 minus 3 that is equal to 1/2. இதுதான் E of x ஓட வேல்யூ. எனி டவுட்மா? இதுதான் மீன் இல்ல எக்ஸ்பெக்டட் வேல்யூ எது கேட்டாலும் அதேதான். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஓகேங்களா? இல்ல ஆவரேஜ் ஆவரேஜ்னு கேட்பாங்க ஆர் மியூன்னு கேட்பாங்க ஆர் இ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்பாங்க. இதை நாலும் கேட்டாலும் இந்த ஐடியால தான் போட போறோம். வேற ஐடியாலும் கிடையாது. சரிங்களா? மீனா ஆவரேஜா மியூவா எக்ஸ்பெக்டட் வேல்யூவா எல்லாத்துக்கும் இதுதான் சொல்யூஷன். சரியாமா? ஓகே சார். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். ஓகே. ஸோ அடுத்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருந்தீங்க. அதாவது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஓகே எக்ஸ் ஸ்கொயர் வரும் முன்னாடி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாமா? ஓகே சார். அப்போ அப்ளை பண்ணுங்க. இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன் இல்லை 0 to 1க்கு தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 6x இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாமா? ஓகே சார். எக்ஸ் ஸ்கொயர் உள்ள கொண்டு போயிடலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் உள்ள கொண்டு போங்க. இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் உள்ள போச்சுன்னா ஓ எக்ஸ் ஸ்கொயர் இல்லை எக்ஸ் கியூப் வருது. இங்க பாருங்க இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு இங்க எக்ஸ் அப்போ எக்ஸ் கியூப் உள்ள கொண்டு போங்க. எக்ஸ் கியூப் உள்ள கொண்டு போனா என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு டிக்ஸ் இந்த 6 வந்து வெளியே கொண்டு வந்துருக்கு. 6 வந்து வெளியே கொண்டு வந்துருக்கு. ஓகேங்களா? ஓகே சார். அப்போ 6 இன்ட்டு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 4 பை 4 மைனஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 லிமிட் வந்து 0 to 1. இஸ் கரெக்ட்? ஓகே சார். அப்போ எல்சிஎம் வந்து 20. அப்போ 20 வந்து வெளியே எடுத்துக்கோங்க. இங்க என்ன கிடைக்கும்? 5x பவர் 4 மைனஸ் 4x பவர் 5 லிமிட் வந்து 0 to 1. இஸ் கரெக்ட்? ஓகே சார். அப்போ 6 by 20 என்ன கிடைக்கும்? 5 minus 4. ஏன்னா லோயர் லிமிட் வந்து 0னா 0 தான். லோயர் லிமிட் 0 இருக்கிறனால கட் பண்ணிடுறேன். அப்பர் லிமிட் 1 இருக்குது அதனால அதே வேல்யூ. சப்போஸ் 2, 3 இருந்தா அதுக்கு இந்த மாதிரி கால்குலேஷன் மாறும். சரியாமா? ஓகே சார். 20 4 minus 1 வந்து 1 தான். அப்ப இது 2 ஆல கட் பண்ணினா என்ன கிடைக்கும்? 2 ஆல கட் பண்ணிட்டேன்னா 3 by 10 ஆ?
ஆமா சார். சூப்பர். வெரி குட். இதுதான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ. சரி நெக்ஸ்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் கேட்பாங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்ப இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன? 3/10 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்து 1/2 தி ஹோல் ஸ்கொயர். இஸ் கரெக்ட்? அப்ப 3/10 மைனஸ் 1/4. மைனஸ் 1/4. ஃபைனல் ஆன்சர் என்னடா? 0.05. 0.05. இது வந்து 0.3, இது வந்து மைனஸ் 0.25. கரெக்டுமா? அடுத்தது என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். கரெக்டுங்களா? ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் Okay, sir. ரூட் ஆஃப் 0.05. என்ன வரணும்? ரூட் ஆஃப் 0.05. Zero point 223, sir. 0.223ங்களா? இன்டு 10 பவர் எனர்ஜி இருக்குங்களா? இல்ல இதே ஆன்சரா? Sir? இல்ல இதுதான் ஃபைனல் ஆன்சரா? என்ன மிஸ்டேக் வர மாதிரி இந்த 10 பவர் எனர்ஜி கொடுத்துருக்கானு பாருங்க. இல்ல சார். சரி அப்படின்னா இது ரெண்டு இதுல வந்து 2 டைம் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. தப்பா ஆன்சர் வர மாதிரி இருக்குது. 0.05 அம்மா. நல்லா பாருங்க 0.05 இதனோட ஆன்சர் கரெக்ட்டுங்களா? அப்ப ரூட் ஆஃப் 0.05 ஓட ஆன்சர் போடுங்க. வேற போட்டீங்களா இதென்னா? செக் பண்ணி பாருங்க. அதேதான் சார். ரூட் ஆஃப் 0.05 0.223 சார். ஓ அப்படி கரெக்டா தான் வருதா? ஓகே ஆமா சார். அவ்வளவுதாங்க. அப்ப வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே இதுல உள்ள போட்டாச்சு. சரிங்களா? இது ஒரு நார்மல் ஈஸியான ப்ராப்ளம். இதுலயே ஓகே வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்ன பண்ணலாம்? கண்டினியூ பண்ணலாமா இல்ல அடுத்து இது